பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வாழாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 14வது வசனம். உபாகமம் 28:14. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுது இந்த உயர்வு நம்மை தேடி வருகிறது? ஆண்டவர் விதிக்கிற எல்லா கட்டளைகளுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் அதன்படி நாம் நடக்கவும் அதற்கு செவி கொடுத்து வரும் பொழுது ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் தலையாக உயர்த்துகிறார், நம்மை மேலாக உயர்த்துகிறார். 1 நாளாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. நாம் அதை தேடி ஓட வேண்டிய தேவையே இல்லை. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது ஐஸ்வர்யமும் கனமும். மாத்திரமல்ல, அவர் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன், அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். அவருடைய கரத்திலே சத்துவம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஆகவே நாம் அவரை பற்றி கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை பலப்படுத்துவார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதபடி அவருடைய வார்த்தையை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமையும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 107ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எளியவனை ஆண்டவர் அப்படியே கைவிடுகிற ஒரு தேவன் அல்ல. மனிதன் ஒருவேளை மறக்கலாம், மனிதன் ஒருவேளை உதவி செய்ய தவறி போகலாம், ஆனால் கர்த்தரோ எளியவனை கண்ணோக்கி பார்க்கிறார். அவனை சிறுமைப்பட்ட நிலையிலிருந்து அவனை தூக்கி எடுக்கிறார். அவனை தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, உயர்ந்த அடைக்கலத்திலே அவனை நிலைத்து இருக்க வைக்கிறார். உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவனுடைய வம்சங்களை எல்லாம் மந்தைகளைப் போல பெருக பண்ணுகிற ஒரு தேவன். இந்த காலை வேளையில் இந்த தேவனை நாம் பற்றி கொள்வோம், அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நாம் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை நாம் நம்ப வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உன்னை
வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவாய் என்று வாக்கு பண்ணின ஆண்டவரை நாம் முழுமையுமாய் நம்ப வேண்டும். அவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நாம் மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது எந்த மனிதனுக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. மனிதனுக்கு முன்பாக நாம் தலை குனிந்து நிற்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தரை முழுமையுமாய் நம்பும் பொழுது அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஏசாயா 33:16 சொல்லுகிறது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிற ஒவ்வொரு மனிதனும், அவரை முழுமையுமாய் நம்புகிற ஒவ்வொருவனும் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணும்படி ஆண்டவர் செய்வார். கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாக மாறிவிடும். இந்த காலை வேளையில் அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுடைய தண்ணீர் அவனுக்கு தவறாமல் நிச்சயமாய் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எதையும் தேடி ஓட வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவரை மாத்திரம் முழுமையுமாய் நம்பும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கடைபிடித்து கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும் பொழுது அவனுக்கு நிச்சயமாகவே உயர்ந்த அடைக்கலம் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில் நம்மை உயர்த்துவதுதான் அவருடைய நோக்கம் என்பதை நாம் அறிந்து கொண்டு அவரை முழுமையுமாய் பற்றி கொள்ளுவோம். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், அதன்படி நடப்போம். நம்மை ஆண்டவர் தலையாக உயர்த்துவார், நம்மை மேன்மையாக வைப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முழு மனதோடு கூட ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை முற்றிலுமாய் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து மேன்மையான உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.